சசிகலா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சசிகலா அவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இது தமிழக அரசியலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு. சசிகலா மீது திடீர்னு இந்த ஒரு நடவடிக்கை வந்ததற்கான காரணம் என்ன? டீட்டெயிலா பேசப் போகிறோம். அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு சொந்தமாக கூறப்படும் பத்மாவதி சக்கர மில் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது. இந்த மில்லு 450 கோடி ரூபாய் நிதி மோசடி இந்த மில்லுல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000, 2000, 1000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு பார்த்தீங்களா சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த 450 கோடி ரூபாய் முறைகேடாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் இயக்குனர் சதீஷ் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த சதீஷ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களோட பினாமி. அதாவது சதீஷ் அவர்களோட சொத்து அது கிடையாது. சசிகலா அவர்களோட சொத்து தான் அது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பினாமி பேர்ல சசிகலா அவர்கள் சொத்து வச்சிருக்காங்க. இந்த வழக்கு கடந்த ஜூலை மாதமே சிபிசிஐடிக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தாங்க. சென்னை, திருச்சி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினாங்க. ஆனா இதுக்கான எந்த ஒரு ரிப்போர்ட்டும் ப்ராப்பரா அவங்க வெளியிடாம தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு இப்ப சசிகலா மீது அடுத்தடுத்து விசாரணைகள் நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 450 கோடி முறைகேடு விவகாரம் தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடந்து கொண்டு இருக்கு. இதனால் சசிகலா அவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சசிகலா அவர்களை அதிமுகவில் எதிர்பார்த்து காத்திருக்கும் தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுகிறது. அப்படி சசிகலா அவர்கள் கைதாகிவிட்டால் சசிகலாவால் பேசப்படும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அதுக்கப்புறமா செங்கோட்டையன் இவர்களோட வாயை அடைத்து விடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சசிகலா மீது இந்த ஒரு கேஸ் ஏற்றி விட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் சசிகலா வைத்து ஒரு பெரிய பிளானை 2026 சட்டமன்ற தேர்தலில் மூவ் ஆகிக்கொண்டு இருக்கு. சசிகலா அவர்கள் இது எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.